ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்குறேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது வந்து குட் நியூஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன்னு தெரில. அதை அந்த நியூஸ் வந்துட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ரிலேட்டடான வீடியோவும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அசோக் சுப்ரமணியன் அவர்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, குட் முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி பிரதர். ஸோ இந்த கோட்ஸ் வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே டெடிகேட் பண்ணுறேன். யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறிட மாட்டோமா, நம்ம வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆகாதா அப்படிங்கிற எண்ணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், படிக்கிறதாகட்டும், ஏதோ ஒரு வகையில் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகளை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த கோட் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அக்கா நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரிமலா சந்திரன் கேட்டிருக்காங்க. நான் டைப்பிங் கிளாஸ் போனேன், பட் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஃபெயில் ஆகிட்டேங்க. இங்கிலீஷ் ஜூனியர் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அது வந்துட்டு திரும்ப நான் போடலை. ஸோ வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா எகெயின் நான் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் எந்தளவுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் பண்ண போகிறேன். பிரபுவா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். சூர்யா வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஓல்டு தமிழ் புக் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு நான் தனியாகவே வீடியோ கொடுக்குறேன் சிஸ்டர். எந்த அகாடமியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா அகாடமிலையுமே பார்த்திங்கன்னா 1500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஷெட்யூலில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லோகேஷ் பிரதி அகாடமி தான் நானும் அவங்கக்கிட்ட தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க. நானும் அந்த அகாடமியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா குரூப் 4 டார்கெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் குரூப் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நான் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் முதலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் குரூப் 2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். பட் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாவித்ரி கோதண்டபாணி சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. புக் இல்லை அக்கா, யூடியூப் பார்த்து படிக்கிறேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு படிக்கிறாங்க. பட் நான் வந்துட்டு 2011 பாஸ்ட் அவுட்டு. ஸோ அந்த டைம்லையெல்லாம் வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் எல்லா எக்ஸாமுமே நான் எழுதியிருக்கேன். பட் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த லாக்டவுனில் தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, மொபைல் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆச்சு. ப்ளஸ் டேட்டா நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் படித்து கிளியர் பண்ணாங்களோ அவங்க தான் இப்போ வந்துட்டு ஜாபில் இருக்கவங்க. ஸோ நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை நான் வந்துட்டு உங்களோட நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா
தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி சிவரஞ்சனி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணது. ஸோ உங்களை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாங்களும் சேரலாமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேவதி பிரபாகரன். ஸோ உங்களுக்காக தான் எனக்கு இந்த தாட்டே வந்துச்சு சிஸ்டர். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியும் அவங்க வீட்டில் எவ்வளோ சிரமப்படுறாங்க, எந்த சோர்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் யோசிச்சுருக்கேன். ஆஃப்டர் குரூப் 4 பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே நான் டெலகிராம் சேனல் லிங்க்கு கொடுக்குறேன். யார் இந்த வீடியோ பார்த்துட்டு குரூப் 4க்கான டார்கெட்டில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குவிஸ் டைப்பில் தான் நடக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க முடியாது. குவிஸ் டைப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒரு கொஷின் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் அதற்கான ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நான் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நானும் செல்ஃபாக தான் படிச்சுட்ருக்கேன். அதன்படி ஷெட்யூல் போடணும். ஸோ எந்த டைமில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். ஏன் ஃபீஸ் பே பண்ணி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா லவ் பிரபு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுது, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாமே உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ செல்லையா கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் புக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் புக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க, ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு சில கண்டென்ட் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். நூலாசிரியர், பாடல் வரிகள் எல்லாமே ரிப்பீட்டடாக அதே தான் வரும். பட் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு, ஏதாவது புக்கு புதிதாக ஒரு பாடத்துக்குள்ளே தான் நம்ம அந்த கண்டென்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ சேஞ்ச் ஆனாலும் நம்ம ஒரே கண்டென்ட்டை தான் படிப்போம். ஸோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கீத்து அப்படிங்கிறவங்க, அக்கா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், பட் எப்படி அக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீஸ் 1000 ரூபி பே பண்ணி ஏதாவது யூடியூப் ஆர் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 1000 ரூபி ஸ்பெண்ட் பண்ணி அது எனக்கு ஒர்த்தாக தெரியல. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 2 படிக்கலையா சிஸ் கேட்டிருக்காங்க. நான் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், குரூப் 4ம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். குரூப் 1க்கு டெப்த்தாக படிக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் தான் குரூப் 1 எழுதியிருக்காங்க. ரிசல்ட்டு கூட வந்துருச்சு, பட் பார்க்க முடியல, கிளாஸ் கிளம்பி போயிட்டாங்க லைப்ரரி. ஸோ குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் எல்லாமே ஒன்று தானே, ஒரு சில கண்டென்ட் மட்டும் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே படிங்க. அடுத்து, ஹாய் சிஸ்டர், நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டிலேருந்து படிக்கிறேன், பட் எனக்கு புக் இல்லை, டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோகேஷ் பிரதி அகாடமி யூடியூப் சேனல்னு போட்டிங்கனாலே உங்களுடைய சேனல் வரும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அமௌண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000. சிவரஞ்சனி சொல்லியிருக்காங்க, புக் இல்லை, நான் யூடியூப் பார்த்து ஹிண்ட்ஸ் எடுத்து தான் படிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யூடியூப் பார்த்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. பட் புக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கேட்டாலே கொடுக்குறாங்கங்க. இப்போல்லாம் பசங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே புக்கு கொடுக்கறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க புக்கு கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ போக முடியாதவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாகவே நானே ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ டெலகிராம் லிங்க் சேனல் வந்துட்டு கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இருந்தே வந்துட்டு அதுக்கான எல்லா சோர்ஸும் நான் பண்ண முடியாது. ஏன்னா குரூப் 2க்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதனால் இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் வந்துட்டு டெஸ்ட்டு நடக்குமான்னு கேட்டால் இப்போதைக்கு நடக்காது. நான் உங்களுக்கு எல்லாமே ஷெட்யூலு, எப்போ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணலாமா, யாரெல்லாம் வந்துட்டு வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.